ஹாய் மலர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். வெல்கம் பேக் டு த சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வெல்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த லவ்விங் ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கணும்னு நான் உங்களை கேட்டுக்கிறேன். ஓகே, ஸோ மெடிடேட் பண்ணிட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தருக்கு இங்கே ஒரு மெசேஜ் இருக்குது, லவ் ரீடிங் பண்ண போகிறேன். ஸோ என்னென்னா தி மிஸ் யூ அப்படின்ற ஒரு மெசேஜ் தான். இது ஒரு சிம்பிள் மெசேஜ், பட் ரொம்ப டீப்பாக மிஸ் பண்ணுறாங்க இந்த பர்சன். நீங்கள் வந்து நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம், இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு ஃபைட்டில் இருக்கலாம். ஓகே, சின்ன ஒரு ஃபைட், ஒரு பிரேக்கப், ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தர் மிஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐ மிஸ் யூ அப்படின்ற மெசேஜ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தது. ஸோ அதனால் அவங்க உங்கள்கிட்ட இதை சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்க. நீங்கள் யாரை நினைக்கிறீங்களோ அந்த பர்சன், தே மிஸ் யூ. ஓகே, அது வந்து வெளியில் தெரியாமல் இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட பேசும்போது அவங்க முகம் கொடுத்து பேசாமல் இருக்கலாம். பட் சம்ஹவ் தே மிஸ் யூ. யுவர் எனர்ஜி, உங்கள் எனர்ஜி அவங்க மிஸ் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. யுவர் எனர்ஜி வாஸ் வெரி ஸ்ட்ராங் ஆன் தெம். ஓகே, அதாவது உங்கள் எனர்ஜி வந்து அவங்களுடைய எமோஷன்ஸ்க்கும் அவங்களுடைய ஃபீலிங்ஸ்க்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மேபி நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோன்னு கூட அவங்க நினைக்கலாம். ஓகே, நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கலாம். இது வந்து நீங்கள் வேணும்ன்ட்டு அவாய்ட் பண்ணல, உங்களுக்கும் அவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது. பட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதையோ வந்து ஃபிகர் அவுட் பண்ணிகிட்ருக்கீங்க. மேபி இது வந்து உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஒர்க் சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒன்றத்தை நீங்கள் வந்து சரி பண்ணணும் உங்கள் வாழ்க்கையில். பிஃபோர் யூ ஹாப்பிலி மூவ் ஆன் டு தெம். ஓகே, ஹாப்பிலி கோ நியர் தெம். ஓகே, ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக அவாய்ட் பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது. அதனால் அவங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி தெரியுறாங்க. ஓகே, அது வந்து அவங்க கன்ஃபர்ண்ட்டும் பண்ணுறதுக்கு ரெடி. அவங்க ஆல்மோஸ்ட், அதாவது நீ நான் அவாய்ட் பண்ணுறியா அப்படின்னு கன்ஃபர்ம் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கிறாங்க. சரிங்களா? பண்ணிடலாமான்னு யோசிச்சுருக்காங்க. ஸோ சில பேருக்கு அவங்க வந்து கன்ஃபர்ம் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நீ நான் அவாய்ட் பண்ணுறியா அப்படின்னு மெசேஜில் கேட்குறதோ, இல்லை நேரில் பார்க்கும்போது நீ ஏன் என்கிட்ட பேச மாட்டுற, எதனால் விலகி போகிறேன்னு கேட்குறதோ, இதெல்லாம் நடக்கலாம் உங்கள் லைஃப்பில். ஸோ லவ்வர்ஸ் ஆரக்கிள்லேருந்து நம்ம வந்து கடைசியாக மெசேஜஸ் எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆரக்கிள் லாஸ்ட்டாக பார்க்கலாம். இப்போ டாரோலேருந்து மெசேஜஸ் எடுத்துடலாம். ஓகே, ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். லவ்வர்ஸ் ஆரக்கிள்லேருந்து நம்ம வந்து கைடன்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ லவ் ரீடிங் ஃபார் மை கலெக்டிவ் ஸ்பீச் ஸ்பிரிட். இது வந்து ஒரு சண்டை. இந்த சண்டை தான் வந்து உங்கள் ரெண்டு பேரையும் பிரிச்சிருக்கு. நீயா நானா, ஒரு ஈகோ கிளாஷ் இருந்திருக்கு உங்கள் ரெண்டு பேருக்குமே. ஸோ இது வந்து உங்கள் ரெண்டு பேரோடைய ஈகோ கிளாஷாக இருக்கலாம், இல்லைனா அவங்கள சார்ந்தவங்களுடைய ஈகோ கிளாஷாக இருக்கலாம். பட் இது உங்களை இன்னும் விலகி இருக்க வைக்குது. உங்களுடைய வாழ்க்கையை வந்து வேறு விதமாக போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. சில பேர் போக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அதெல்லாம் நடக்காது. பிகாஸ் தே மிஸ் யூ வெரி மச். ஓகே, அவங்களுடைய லவ்வும் புனிதமாக இருக்குது. உங்களுடைய அந்த ஏக்கமும். ஓகே, நீங்கள் அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுறீங்க, இல்லை எனக்கு இந்த பர்சன் வேண்டான்னு நினைக்கிறீங்க. பட் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கிறத உங்களாலையும் ஃபீல் பண்ண முடியுது. லவ் ரீடிங் ஃபார் மை கலெக்டிவ்ஸ். Eight of Swords, Ace of Coins. ஸோ நீங்கள் இந்த ஒரு எனர்ஜிலேருந்து வெளியில் வரணும்னு அவங்க நினைக்கிறாங்க கைஸ். எஸ், நீங்கள் இது உங்களோட எனர்ஜியாக எனக்கு தெரியுது. அதாவது இது வந்து உங்கள் பாண்டேஜ் என்னன்னா, இதில் இந்த கார்டில் இருக்கிற வேர்ட் பார்த்தீங்கன்னா பாண்டேஜ் அண்ட் இம்ப்ரிசன்மெண்ட். இது வந்து சில பேரால் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. இல்லை அப்படின்னா இது உங்களுடைய
இது எப்படி சொல்கிறது, இந்த ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ண உங்களுடைய ஒபீடியன்ஸ், அவங்க என்ன தான் உங்களை இப்படி பண்ண சொன்னாலுமே உங்களுக்குன்னு உங்களுடைய மைண்டில் ஒரு விதமான பிலீஃபை திணிச்சிட்டாங்க. இந்த மாதிரிலாம் நான் இருந்தால் தான் வந்து நான் சரி, இந்த ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணால் தான் நான் கரெக்டு அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் இந்த ரூல்ஸ் எல்லாம் திணிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதிலே டுவெல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும். ஓகே, தெர் இஸ் நோ ரைட் ஆர் ராங் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கரெக்டான வார்த்தை தான். ஏன்னா லவ்னு வந்துட்டா, அன்புன்னு வந்துட்டா, அன்பு தான் முக்கியம். ஓகே, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. நம்மளை நேசிக்கிறவங்க, நம்மளை சார்ந்தவங்க நம்ம நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. ஸோ நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மேபி ஏதாவது கொண்டு வந்து நம்மளை பாண்டேஜாக, அதாவது நம்மளை கட்டி வச்சுருந்தாங்கன்னா, இது சம்டைம்ஸ் வந்து அன்பால் கட்டி வைக்கிறதும் சரி. ஸோ அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணுன்றாங்க. நீங்கள் ஏதோ ஒன்றுத்துக்காக பயப்படுறீங்கன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒன்றுத்துக்காக அன்பால் அடிபணிஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு இந்த ஒரு சிச்சுவேஷனில் ஒரு குழந்தை இல்லைன்னா ஒரு சில்ட்ரனால் இந்த சிச்சுவேஷன் அஃபெக்ட் ஆகலாம். சரிங்களா, அது யாருக்குன்னு தெரியல, சில பேருக்கு அது. மேபி நீங்கள் டிவோர்ஸியா என்ன அப்படின்றது தெரியல, அது சில பேருக்கு. ஏஸ் ஆஃப் காயின்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கே ஒரு நியூ ஸ்டார்ட் இருக்கிறது எனக்கு தெரியுது. அவங்க உங்களை ரொம்ப 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 மிஸ் பண்ணுறாங்க. அதனாலேயே கண்டிப்பாக ஒரு நியூ ஸ்டார்ட் இருக்கிறது எனக்கு தெரியுது. இது வந்து அவங்களே முன் வந்து நீ என்ன அவாய்ட் பண்ணுறியான்னு கேட்குறத நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இல்லை நீங்கள் போய் இந்த பிளாக்கேஜஸ்லாம் தகர்த்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா அப்படின்றது தெரியல. 9 of Wands, 5 of Coins, Queen of Coins, ஸோ இந்த பர்சன் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கோத்ரூ பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது, இந்த கோத்ரூ பண்ணுறது, தனியாக கோத்ரூ பண்ணுறது. ஸோ இந்த நேரத்தில் அவங்க வந்து உங்கள் கூட இருக்கணும் அப்படின்றதும் நினைக்கிறாங்க. அவங்க கூட இருந்தால் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குமே அப்படின்றதும் நினைக்கிறாங்க. பேசிக்காக அவங்க வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் திரும்ப வருவீங்க அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அது நல்லா தெரியுது. Two of Coins, juggling and multitasking. பட் உங்களுக்கு பண்ண வேண்டியது நிறைய இருக்குது லைஃப்பில் அப்படின்றதும் அவங்களுக்கு தெரியுது. பேசிக்காக நீங்கள் ரொம்ப பிஸியான பர்சனும் கூட. உங்களை பிஸியாக நீங்கள் வச்சுக்கிறீங்க. இந்த பர்சனை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களை பிஸியாகவே வச்சுக்கிறதுனால நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க. மேபி உங்களுடைய ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதா, இல்லை உங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களை வந்து எவ்ரிடே சோர்ஸ் இருக்கும்ல, அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுடைய மைண்டை வந்து ஆக்குபைடாக வச்சுக்கிறதா, இல்லை படிக்கிறதா, ஏதாவது ஒரு டிவி பார்க்குறது, ஷோஸ் பார்க்குறது, அது மூலமா வந்து நம்ம மைண்டை ஆக்குபைடாக வச்சுட்டு இருந்தோம்னா நம்ம ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். நீங்கள் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எஸ்கேபிசம் தான் நீங்கள் இங்கே ஃபாலோ பண்ணுறீங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் நீங்கள் இதுலேருந்து எவ்வளோக்கு எவ்வளோ விலகிக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ விலகிக்கிட்டால் அது அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது அப்படின்றது தெரியுது. பட் அவங்க வந்து உங்களை நோக்கி
கண்டிப்பாக ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தான் விலகி போனாலும் உங்களை நோக்கி அவங்க வருவாங்க. பிகாஸ் அவங்க வந்து they are not ready to quit. ஓகே, அவங்க ஈஸியாக குவிட் பண்ணிவிட்டு போயிடுற ஆள் கிடையாது. பிகாஸ் தே நோ நீங்கள் இதிலேருந்து இந்த ஒரு குவீன் ஆஃப் பாயிண்ட்ஸாக ஆகிறதுக்கு அவங்களோட எனர்ஜி உங்கள் லைஃப்பில் தேவைப்படுது அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்கள எப்படின்னா அட்லீஸ்ட் அவங்க உங்கள் வாழ்க்கையில் இல்லைனாலுமே சரி, இந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து உங்களை வந்து காப்பாற்றி இந்த ஒரு சுச்சுவேஷனாக மாற்றிடுவாங்க. உங்களோட 8 of Swords எனர்ஜிலேருந்து காப்பாற்றி குவீன் ஆஃப் காயின்ஸ் எனர்ஜியாக உங்களை மாற்றுவாங்க. ஓகே, அதுக்கு அவங்க கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அவங்கள கூட வச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது உங்களுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லேயே. பட் அவங்க வந்து உங்களுடைய டவுன்ஸில் கண்டிப்பாக இருப்பாங்க. அப்ஸில் நீங்கள் அவங்கள வச்சுக்கிறதும் வச்சுக்காததும் உங்களோட சாய்ஸ். இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி தன்னலமற்ற ஒரு லவ்வாக எனக்கு தெரியுது. ஸோ அதனால தான் அவங்க ரொம்ப 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 என்னை கம்பல் பண்ணி இந்த ரீடிங்கை போடு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. எஸ், they miss you so much. அதுதான் ஃபைனல் மெசேஜ். they are waiting for you. சரிங்களா, they are waiting for you. இது மேலாக இருக்கலாம், ஃபீமேலாக இருக்கலாம். இந்த கார்ட்ஸில் மேல் இருக்கிறதுனால இது வந்து மேல் வியூவர்ஸ்க்கு பொருந்தாதுன்னு நினச்சிக்காதீங்க. உங்கள் ஃபீமேல் மிஸ் பண்ணல அப்படின்னு நினச்சிக்காதீங்க. பட் உங்கள் பர்சன் உங்களை மிஸ் பண்ணுறாங்க. ஓகே, இது வந்து அந்த எனர்ஜி தானே தவிர இது வந்து ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் கிடையாது. பட் ஃபீமேல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய பார்ட்னர், உங்கள் பர்சன் கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணுறாங்க. மேல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய பர்சன். எனர்ஜி ஸ்பெசிஃபிக் கிடையாது, சாரி, ஜெண்டர் ஸ்பெசிஃபிக் கிடையாது, எனர்ஜி ஸ்பெசிஃபிக். எவ்வளோ மிஸ்ஸிங் எனர்ஜி இங்கே 2 of Wandsலேருந்து 3 of Wands எப்படி இருக்குது பாருங்கள். they want to do something for you. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அடுத்த ஸ்டெப்பை பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. பிகாஸ் அவங்களால நீங்கள் இப்படி இருக்கிறத வந்து தாங்கிக்க முடியல. ஓகே, நீங்கள் இப்படி இருக்கிறத தாங்கிக்க முடியல. அவங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஸ்டக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேருந்து எப்படி உங்களை வெளியில் கொண்டு வர்றது அப்படின்றத அவங்க பார்த்துட்ருக்காங்க. கண்டிப்பாக அவங்க சக்ஸஸும் பண்ணுவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு எப்படி குவிட் பண்ணுறது அப்படின்னு தெரியாது. அவங்க குவிட் பண்ணுற ஆளும் கிடையாது. ஓகே, ரொம்ப ரொம்ப அன்பு வச்சுருக்காங்க உங்கள் மேலே. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு ஃபோர்ஸாக ஒரு வாரியராக வருவாங்க அப்படின்றது எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ இப்போது லவர்ஸ் ஆளுக்கு இந்த மெசேஜஸ் இருக்கலாம். உனக்கு கலெக்டிவ் ஸ்பிரிட் ஓகே, இந்த கார்டு தான். இது வந்து சாதாரணமாக இந்த ஒரு லைஃப் டைமில் மட்டும் உருவான பந்தம் கிடையாது. அதாவது இது பாஸ்ட் லைஃப் டைம்லேயும் உருவான பந்தம். பாஸ்ட் லைஃப் டைமில் நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணீங்களோ அதை தான் இப்போ அவங்க உங்களுக்கு திருப்பி செய்யக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அதை அவங்க மிஸ் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பாஸ்ட் லைஃப் டைமில் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அவங்களுடைய லோஸில் நீங்கள் கூட இருந்திருக்கீங்க. யூ டிடன்ட் கிவ் அப் ஆன் தெம் இன் யுவர் பாஸ்ட் லைஃப் டைம். அவங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் அவங்களுக்காக உங்களையே நீங்கள் அழிச்சிக்கிட்டு அவங்களுக்காக நிறைய பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் இந்த லைஃப் டைம்லையும் அவங்க உங்களுக்காக பண்ணணும் அப்படின்றத நினச்சிட்ருக்காங்க. ஓகே, அதாவது இது நன்றி கடனை சொல்ல முடியாது. அவங்கக்கிட்டேருந்து பெற்ற அன்பை, பாஸ்ட் லைஃப் டைமில் பெற்ற அன்பை இப்போ திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற ஏக்கம் அவங்க சோலில் நிறைய இருக்கிறது எனக்கு தெரியுது. அதை கண்டிப்பாக அவங்க பண்ணுவாங்க. கண்டிப்பாக உங்களை இந்த ஒரு சுச்சுவேஷன் they'll do anything for you அப்படி தான் சொல்லலாம். இது ஒரு மூவி டைலாக் மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் இதுதான் உண்மை. they'll do anything to be with you, for you. அவங்க இவங்களுக்காக என்ன வேணால் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அவ்வளோ ஒரு அன்பு அவங்கக்கிட்ட இருக்கிறது எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ இது படிக்கலாம். Life is a series of constantly shifting cycles. When we resist change, we resist the natural flow of life and create unnecessary stress. Go with the flow. You will be surprised
வேர் இட் லீட்ஸ். ஸோ அப்படி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணுறத வந்து சுட்டி காமிக்கிறாங்க. அதாவது நான் சொல்கிறேன்ல, நீங்கள் உங்களை ஆக்குப்பைடாக வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன தான் உங்களுக்கு அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் அதுலேருந்து நீங்கள் எப்படி விலகி ஓடலாம், எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு பார்க்குறீங்க. அந்த சேஞ்சை நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் லைஃப்பில் பயப்படுறீங்க சில விஷயத்துக்கு, சில சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி பயப்படுறீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி இங்கே தெரியுது. பட் ரெசிஸ்ட் பண்ணாதீங்க சேஞ்சை அப்படின்னு ஒரு மெசேஜ் இருக்குது. நேச்சுரல் ஃப்ளோ, லைஃபோட நேச்சுரல் ஃப்ளோவில் கலந்து போங்க. கண்டிப்பாக இது பியூட்டிஃபுல்லாக உங்கள் வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக